நான் இப்படிலாம் பண்ண போறேன் அப்படின்னு. அப்ப சீக்கிரம் எல்லாம் ஜாமீன் எடுக்க வச்சிருக்கிறியா அப்படின்னு. மதுரைக்கு தக்க 2 ஆடிட்டர் தான் உண்டு. வைரவநாதன் ஒன்று எங்க ஊர்ல இருந்து அவர் ஜெயசரத்னு சொல்லுவாங்க. அவருடைய ஹிஸ்டரியை நான் பிரீஃபாட்டு என்னுடைய புத்தகத்தில் கல்யாண வரலாறு புத்தகம் எழுதியிருக்கிறேன். விரைவில் நான் பப்ளிஷ் பண்ண போறேன். இது ஹைஸ்கூல்ல படிக்கும் போது தமிழையா ஒருத்தர் இருந்தார், புலவர் சத்யசீலன். அப்போ அவர் என்ன ஒரு நாள் நைட் ஸ்டடி எப்படி டிஸ்கிரைப் பண்ணாருன்னா, ஸ்டடி அவர் அப் டு 9 o'clock. நைட்டு 9க்கு பிறகு உட்காந்து ஃப்ரீயா உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. 16 வயசுல கம்பராமாயணத்தை பேஸ் பண்ணி ஒரு கவிதை எழுத ஆரம்பி கொண்டாடி துணி பிடுங்கினாங்க. பிடிக்கி படிச்சு பார்த்தாரு. பாரப்பா, இவன் படிக்கிற நேரத்தில் கவிதை எழுதிட்டு இருக்கான். எழுப்பி விட்டு கிண்டலே பண்ணிட்டாங்க எல்லாரும். அது ஒரு பக்கம் நடந்தது. பட் அதுதானே என்னவோ தெரியல. ஒரு கிஃப்ட் நமக்கு இப்போ உள்ள ஆண்ட்ராய்டு ஃபோன் நமக்கு ஒரு பெரிய கிஃப்ட். வாய்ஸ் டைப்பிங் பண்ணணும், பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்பெல்லிங் எல்லாம் கரெக்ஷன் பார்ப்பேன். கொஞ்சம் புக்கில் நான் புக்கா பதிவு புக்கா தயார் பண்றது மொத்தத்தில் ஒரு 10 புக்கு மேல ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். விட்ட பிறகுதான் தெரியும் எத்தனை டெய்லி எத்தனை பேர் போலீஸ். கள்ளிகுளம் கல்லூரியில் பிகாம் படித்த மாணவர்கள் 40 ஆண்டு கழித்து நெல்லையில் ஒன்று கூடியுள்ளோம். இந்த நிகழ்ச்சியை முன்னால் எங்களுக்கு பாடம் நடத்திய பேராசிரியர்களை கொண்டு கௌரவித்தோம். இதில் அனைவரும் குடும்பத்துடன் கலந்து கொண்டனர். இது எங்களுக்கு மலர்ம நினைவுகளை திரும்பவும் பயிறுவது போல் இருந்தது. மிக்க மகிழ்வாகவும் இருந்தது. அடுத்து நாங்கள் படித்த கல்லூரிக்கு சென்று அங்கு காமராஜர், ராஜா பலவேசமுத்து நாடார் சிலைகளுக்கு மாலை அணிவித்து அங்கு கலந்தாய்வு கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளோம். அடுத்து நாங்கள் முன்னாள் மாணவர்கள் சங்கம் என்ற ஒரு அமைப்பை உருவாகுவதற்கு அடித்தளமாக இருந்து அது செயல்பட வழிவகுக்க உள்ளோம்.